இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக்கா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. மணக்கும் பலா தினமும் சாப்பிடலாம். நல்ல பலம் தரும் பழம் என்பதால் பலா என்று ஆயிற்று. இதனை நன்கு மென்றுதான் உண்ண வேண்டும். வாயில் வைத்து பற்களால் கடித்து மென்று சுவைக்க வேண்டும். விழிப்புணர்வு குறைவாக இருந்தால், கவனமில்லாவிட்டால் கவளம் கவளமாக சுளை விழுங்கி முழுங்கி என்று ஆகிவிடும். சுளை சுளையாக தள்ளி நிரப்பினால் சுவையை அனுபவிப்பது எப்படி? இதனை மூளையில் பதிவு செய்வது எப்படி? அனுபவித்து பதிவு செய்யாவிட்டால் நிறைவு வராது, ஏக்கம்தான் மிஞ்சும். இது பலாவிற்கு மட்டுமல்ல, பல இன்பங்களுக்கும் இதுவே விதி. பால் இன்பத்திற்கும் இதுவே செய்தி. 100% மதியுடன் ஈடுபாடு என்பது நிறைவு தரும். உடனே விடுதலையும் தரும். நிறைவு வராதவரை விடுதலை இல்லை, சிக்கல்தான். ஓஷோவிடம் படியுங்கள். நிறைய தட்டு நிறைய வயிறு நிறைய சாப்பிடுவதால் நிறைவு வராது, பகிர்ந்து சாப்பிடுவதால் கொடுத்து உண்பதால் சிந்தையின் நிறைவு வரும். பலாப்பழத்தையும் வயிறு நிரம்ப ஒருவேளை உணவாக சாப்பிடலாம். பல் இல்லாத குழந்தைகள் வயதானவர்களுக்கு கூழாக தரலாம். எளிய பலாப்பழம் பாயாசம் கெடுதல் இல்லாதது, மிக சுவையானது. இயற்கை முறை பாயாசம் மிக மிக இன்பமானது. குடியுங்கள், அதற்கான செய்முறையை படியுங்கள். பலாப்பழம் ஒத்துக்கொள்ளாது, வயிறு வலிக்கும் என்றால் உடலில் மனதில் கோளாறு என்று அர்த்தம். இதனை சரி செய்ய வேண்டும். இயற்கை மருத்துவம் செய்ய வேண்டும். இறைவன் படைத்த படைப்பை குறை சொல்லக்கூடாது, ஒதுக்கவும் கூடாது. ஒதுக்கினால் நட்டம்தான் மனிதனுக்கும் மரத்துக்கும் மண்ணுக்கும். பலாப்பழத்திற்கு தேன் வைத்து சாப்பிடுவது தவறு. 2 இனிப்புகளை இணைக்கக்கூடாது, அதுவும் தேன் கடின இனிப்பு. தேன் பேரிச்சை என கலப்பதும் சரியல்ல. புளிப்புடன் இனிப்பு கலப்பதே சரி. எலுமிச்சை தேன் கூட்டல் நீர் என கலக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் இயற்கை எண்ணெயே புளிப்பையும் இனிப்பையும் இணைத்துள்ளார். மனிதனால் கலக்க முடியும், இணைக்க முடியாது. கலவி செய்யலாம் பல முறையாக. கருவை, திருவை, உருவை ஆக்குவது, உயிரை ஆக்குவது மகாசக்தி மட்டுமே. பலாக்கொட்டை வாயுவை உண்டாக்கும். ஒன்றிரங்க அனலில் சுட்டு சாப்பிடலாம். வளரும் குழந்தைகளும் உடல் உழைப்பு உள்ளவர்களும் அளவுடன் சாப்பிடலாம். வாரம் 1 முறை 2 முறை சாப்பிடலாம். மலிவாக கிடைக்கிறதென்று தினமும் கூடாது, அதிகமும் கூடாது. சாம்பார், பொரியல் என வேக வைத்தால் வாயு அதிகம், ஆனால் மலச்சிக்கல் வராது. மா, பலா, மாதுளை முதல் என முக அழகை உடல் அழகை கூட்டும். கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.